ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 12 சென்டில் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற நெகமங்கிற ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் திருப்பூர் பல்லடத்துலேருந்து வரீங்கன்னா, பல்லடம் டு பொள்ளாச்சி பைபாஸ் நெகமத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டுக்கு வழித்தடன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், இதாங்க வழித்தடம். ஒரு வீடு தாண்டி தான் உள்ளே போகணும். இந்த வீட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 சென்டில் வீடு ப்ளஸ் இடம் அமைஞ்சிருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த வீடுங்க. வீட்டுக்கு முன்னாடி போனோன்னா வாசல், ஒரு சின்ன ஒரு வாசல் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஓடு மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குடியிருக்கிறாங்க. ஸோ நல்ல கண்டிஷனில் தான் இந்த வீடு இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு ரூம் இருக்குங்க உள்ளே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே ஓடு மரம் எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. சமையல் ரூம் மட்டும் வராதுங்க. சமையல் ரூம் வந்து தனியாக வாங்குறவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் பண்ணிக்கணுங்க. ஸோ சமையல் ரூம் மட்டும் வராதுங்க. இந்த வீட்டுக்கு மின் வசதி பார்த்திங்கன்னா தனியாக மீட்ரு வச்சுருக்காங்க. ஸோ தனியாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு தனியாக மின்சார வசதி இருக்குங்க. தண்ணீர் வசதி பார்த்திங்கன்னா தனியாக பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. தனியாக பைப் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. டாய்லெட் தனியாக பாத்ரூம் தனியாக இருக்குங்க. பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீட் போட்டிருக்காங்க. ஸோ பாத்ரூம் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம்க்கு வெளியே பார்த்தீங்கன்னா தண்ணி காய வைக்கிற அடுப்பு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடிங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 தென்னை மரம் இருக்குங்க. அது இந்த வீட்டுக்கூட சேர்ந்த தென்னை மரம் தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மேலாலேயே இருக்குங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்த கிணறுங்க. நம்மளும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிணத்த. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. ஸோ கார்டனிங்கு இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோடு சேர்த்து 12 சென்ட் வீடு ப்ளஸ் இடம் இருக்குங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ஏரியாங்க. நல்ல அமைதியான ஏரியா. பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நடுவருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 சென்ட் இருக்குங்க. இந்த இடத்தோட வீட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 2.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேல் பண்ணி கொடுத்துடலாங்க. நன்றி, வணக்கம்.